ஹேண்டிகேஸ்ட் ஒரு நியூ குழலி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நகை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் ராஜியோடைய நகையெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. போட்டுட்டு போனதும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து சக்திவேல் நகையை பார்த்துட்டு ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க பாண்டியனுடைய குடும்பத்தை. நகை வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நகை எல்லாமே வீட்டில் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சக்திவேல் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ குழலி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் உடனே இங்கே பாருங்க பெரியப்பா, இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. ஏன்னா நகை எல்லாமே இப்போதான் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. கொடுக்கலான்னு நினைச்சோம், அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அவங்க போட்டிட்டு போடாங்கன்றாங்க. போதானே பார்த்தீங்கன்னானே எந்த அளவுக்கு கேவலமான ஒரு குடும்பமா இருக்கு. இப்போ அப்படி நடிக்கிறாங்க அப்படின்றாங்க. அண்ணன் இந்த குடும்பத்தை நம்பக்கூடாதுன்னு ஒன்னா நம்பர் ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. அப்போ குழலி கழுத்தில் போட்டுட்டு இருக்கிற அந்த நகை எல்லாமே வந்து பாண்டியன் வந்து கோவப்பட்டு சக்திவேலுடைய முகத்திலே விட்டு எறிகிறாங்க. இனி என் குடும்பத்தை பத்தி ஏதாச்சும் பேசினா அவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.